Film City அடுத்த தலைமுறையை நோக்கி. வணக்கம் வசலே, இது உங்கள் அபிமான ஃபிலிம் சிட்டி சீசன் 3. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையில 8 மணிக்கு உங்கள் அபிமான நேசா டிவியில ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்க வருவாங்க. அதே போலதான் இன்னைக்கு நாங்க உங்களோட நேரடியாக அனுப்பிச்சிருக்கோம். ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி உங்களுக்கே தெரியும், நமது நாட்டின் திரைப்படத்துறை சார்ந்த கலைஞர்களை ஊக்குவிக்க ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. அந்த வகையில ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில தொடர்ச்சியா நாங்க குறுந்திரைப்படங்கள் மட்டும் இல்லாம தொடர் நாடகங்கள், முழுநீள திரைப்படங்கள் பற்றியும் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி அமைப்போது, ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி அமைப்போது. ஏன் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்காக குறுந்திரைப்படங்களை வழங்க போறதில்ல, ஒரு முழுநீள திரைப்படம் சம்பந்தமான ஒரு கண்ணோட்ட நிகழ்ச்சியா தான் இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி அமைப்போது. இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில நாங்க ஒரு முழுநீள திரைப்படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுவும் இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பில் உருவான ஒரு முழுநீள திரைப்படம் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசலாம். அது மட்டும் இல்லாம இந்த முழுநீள திரைப்படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகரும் எங்களோட இணைச்சு கொள்ள போறேன். சரி, அதுக்கிடையில இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில இந்த வாரம் இடம் பிடிக்க இருக்கிற முழுநீள திரைப்படத்துல இருந்து ஒரு சில காட்சிகள் இது. பாட்டொன்று கேட்டால் பாராட்டும் உலகம். கேட்க கேட்க விட்டாத பாடல்கள் இசைஞானி இளையராஜாவின் இசையில். பக்கத்திலே வா என் சந்திரனே. பிறவியில் பார்வை புலன் இழந்தாலும் இவனுக்கு செவிகளே விழிகள், குரல் வழியே பொழிவதோ தேனிசை மழை. முக்கோடி கட்டிய ஆண்ட தமிழ் தன்னை வாழ்த்திடவே தான் இந்த விழா. உங்கள் உள்ளம் கவர்ந்த வெட்டுக்கள் கவிஞர்கள் புலமைப்பித்தன் ஓமேதா, பழனி பாரதி, முத்துலிங்கம் ஆகியோரின் புதிய வரிகளில், புதிய குரல்களில். நமக்கென ஒரு நாள் உண்டு, வாழ்வுண்டு தம்பி, நம்பி நீ பாடு. மருந்து வாங்குறதுக்கு பதிலா வாய்க்கு வெத்தலை பாக்க வாங்கி இருக்கலாம் இல்ல. யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தான தன்னன்னா தான தன்னன்னா. வாலிய வயதிலிருந்தே இவனது வாழ்க்கை போராட்டத்தில் ஊன்றுகோலாய் விளங்கும் தோழியோ ஒரு பிறவி ஊமை. உண்மை காதலுக்கு ஊனம் ஒரு தடையா? அதான் ஃபிஷிங் சைட். ஃபேண்டாஸ்டிக். சீதா, அந்த கேமரா எடுத்து ஷூட் பண்ணு. அமைதியான வாழ்க்கை நீரோட்டத்தில் சலனத்தை ஏற்படுத்த விதி வேறு வடிவில் வந்தது. ஒரு செல்போனும் தாரேன், ஒரு லேப்டாப்பும் தாரேன், ஸ்கூட்டியில ஏறி நீ கோல் பேசுக்கு வாடி. வருகின்ற தருணத்திலே அன்பால் என் நிலா வருகிறதே. டாக்டர் நிரஞ்சனின் தயாரிப்பிலும் இயக்கத்திலும் அற்புத நடிப்பிலும் உருவான வண்ணத்திரை காவியம் சூர்யா என்றும் தோழனே. நீண்ட இடைவேளைக்கு பிறகு இசைஞானியின் இசையில் இசையரசர் TMS. ஜன்னல்களை நெஞ்சில் திறந்து கொண்டேன், அதில் என்னை மறந்து நின்றேன். எத்தனையோ எத்தனையோ வண்ணம் சுமந்து நின்று. இந்த அவலைப்பெண்ணின் வயிற்றில் உருவாகும் கருவுக்கு காரணம் யார்? வெகு
வெகு விரைவில் நம் நாட்டு திரைகளில் டாக்டர் நிரஞ்சனின் சூர்யா. இந்த வாரம் பிலிம் சிட்டி நிகழ்ச்சியில இடம் பிடிக்க இருக்கிற முழு நீள திரைப்படம் சூர்யா. சரி, சூர்யான்னு ரொம்ப நாளைக்கு முதல்ல நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்காங்க. சரி, அதுக்கான டைம் வந்து இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு, சரி இந்த முழு நீள திரைப்படம் சூர்யா இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பில் உருவான திரைப்படம் பற்றி தான் நிறைய விஷயங்கள் நாங்க பேச போறோம். அதுல இருந்து தான் ஒரு சில காட்சிகளை பார்த்து இப்போ நீங்க வந்திருக்கீங்க. சரி, முழுமையா நாங்க தரையிலாட்டியும் கூட ஒரு சில காட்சிகள், பாடல் காட்சிகளை உங்களுக்காக தரத்துக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முதல்ல நிறைய விஷயங்கள் நாங்க பேச போறோம். யாரோட பேச போறோம் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. இந்த சூர்யா திரைப்படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என்று சொன்னதுமே வந்து 3 பேர் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. 3 பேர் இல்ல, அவர் ஒருத்தர் தான். டாக்டர் நிரஞ்சன் உங்களோட இணைச்சிருக்கிறார். வணக்கம் சார். சரி, இப்ப வந்து எங்களோட வியூவர்ஸுக்கு கொஞ்சம் குழம்பி இருப்பாங்க. சரி, தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என்னெல்லாம் சொல்லிட்டேன், அதையும் தாண்டி டாக்டர் நிரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இத்தனை பரிணாமங்கள் எப்படி உங்களால முடியுது? ஆக்சுவலி கடவுளால் எனக்கு கிடைச்ச ஒரு சக்தி தானே. ஆக்சுவலாக நான் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபான டிவோட்டி. எனக்கு அவர்கிட்ட அருளால் தான் இது எவ்வளோ கிடைச்சிது. இதுலேருந்து நான் ஆரம்பிச்சேன். சரி, உண்மையில சார் இப்ப வந்து ஒரு துறையில வந்து தடம் பதிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க வந்து உங்களோட வைத்திய துறையிலையும் வந்து அழகான முறையில தடம் பதிச்சிருக்கீங்க, திறமையை வந்து காட்டிட்டே இருக்கிறீங்க. திரைப்படத்துறை இதையும் வந்து அழகான முறையில கொண்டு செல்றீங்க. சரி, ரெண்டையுமே வந்து எப்படி உங்களை ஈக்குவலா கொண்டு போக புரியுது? அதான் சொல்லிட்டேன், கடவுளோட சக்தி பாபா அருளால் தான் நான் செய்யக்கூடியதாக இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த திரைப்பட துறையில வந்து உங்களோட பயணம் வந்து இப்ப தொடர்ந்துட்டே இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு ஆரம்பம் கண்டிப்பா இருந்திருக்கு. நிச்சயமா. ஆக்சுவலி நான் வந்து இந்தியாவில் போயிட்டு மருத்துவம் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் மருத்துவராக படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக சிவாஜி சார் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை. அப்புறம் ரஜினி சார் இந்த படங்கள் பார்க்கும்போதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதுலேருந்து நடிக்கணுன்ற ஒரு ஆசையில தான். எந்த இயர்ல? ஒரு 7 years போயிருந்தேன். போயிட்டு ஒரு பிரபலமான டைரக்டரை வந்து நான் படித்து கொண்டிருக்கும் போது சந்தித்தேன். தென்னிந்தியாவில் பிரபல டைரக்டர். அவர் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ஒரு பிளைண்டாக நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகின அன்னைக்கு நாங்கள் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். நிறைய நண்பர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த தியேட்டரில் ஒரு ஆவலோடு போயிருந்தேன். அப்போ பார்த்தா இந்த சீன்ஸ் ஒன்றும் இல்லை, எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அப்போ நான் கடைசியில் படம் முடியும் வரைக்கும் இருந்து பார்த்தேன், வரையில யாருக்கும் தெரியாமலே நான் தியேட்டரை விட்டு ஓடி போயிட்டேன். இதில் எனக்கு ரொம்ப கவலை. இந்த கவலையால் தான் நான் ஒரு எப்படியாவது ஒரு நடிகர் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி நான் நினைச்சு இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு இந்த படத்தை முடிச்சுக்கேன்னு சொன்னால் அதுதான் ஒரு முக்கியமான காரணம். கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நிறைய நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உண்மையிலேயே அந்த தாக்கம் தான் இப்படியான ஒரு முழுநிலை திரைப்படத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு காரணமா இருக்கு. சரி, இப்ப வந்து நிறைய பேர் ரொம்ப நாளைக்கு முதல்ல வந்து அடிக்கடி பேசுற ஒரு விஷயம் தான் இந்த சூர்யா திரைப்படம் பற்றி. பஸ்ல பின்னாடி பார்த்தாலும் கூட இந்த சூர்யா திரைப்படத்துக்கான இந்த ஸ்டிக்கர்ஸ், பேனர்ஸ் இப்படி வந்து நிறைய விஷயங்களை நாங்களும் கூட பார்த்திருக்கோம். ஆனா கொஞ்ச நாள் இடையில வந்து இதை பத்தி பேசவும் இல்லை நிறைய பேர். என்ன ரீசன்? இடையில வந்து எனக்கு போன முந்தின அரசாங்கத்திலேருந்து சில வசதிகள் கிடைக்கல. பழைய ஃபிலிம் கார்பரேஷன்ல இருந்தார்கள் ஒற்றுமையாக செய்யல. இப்போ எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த அரசாங்கம் நல்ல ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து மீடியா மினிஸ்டர் ஹானரபிள் கருணாதிலக சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. அதால் இந்த படம் வந்து முன்னணி எடுத்து கொண்டு வரப்படுது. நிச்சயமாக இந்த படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ் ஆகிறதுக்குரிய எல்லா ஏற்பாடு நடந்துட்டு. சரி, இப்ப வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து ஆர்வத்தோட காத்துட்டே இருந்திருப்பீங்க சூர்யா திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி. இப்போ வந்து சரே சொல்லிட்டே இப்போ வந்து ஆகஸ்ட் இறுதியில் இல்லைன்னா செப்டம்பர்ல வந்து கண்டிப்பா வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போது. நீங்கள் எல்லாருமே வந்து முழு ஆதரவையும் வந்து இந்த சூர்யா திரைப்படத்துக்கு நீங்க கொடுத்தே ஆகணும். சரி, நீங்க சொல்லுங்க சார், இப்ப வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, பல தடைகள் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. இதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து சிங்கள தமிழ் 2 லாங்குவேஜ்லேருந்து தான் இந்த படம் வருது. இந்தியாவிலேருந்து கேமராமேன், இந்தியன் கேமராமேன், இந்தியன் மியூசிக் டைரக்டர் இளையராஜா தான் இந்த படத்தின் மியூசிக் இசைஞானி இளையராஜா தான் இதில் மியூசிக் பண்ணிக்கிறாரு. அதோட TM சௌந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை பாடிக்கிறாரு. அவர்கிட்ட புதல்களோட பாடிக்கிறாரு. பால்ராஜ், செல்வகுமார் அவர்கிட்ட புதல்களோட சேர்ந்து இந்த படத்தை தமிழில் பாடிக்கிறாரு. இந்த பாடல்கள் வந்து புலமைப்பித்தன், கவிஞர் புலமைப்பித்தன் ஐயா, கவிஞர் மேத்தா, கவிஞர் பழனி பாரதி, கவிஞர் முத்துலிங்கம், இந்தியா இந்த பிரபல கவிஞர்கள் எல்லாம் இதில் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு இளையராஜா மியூசிக். இந்த பாடல் நடன இயக்கம் வந்து ஜான் பாவன் சொல்லி தென்னிந்திய பிரபல நடன இயக்குனர் தான் இதை நடனம் அமைச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இது ஒரு ஃபேமிலி ஓரியன்டல் படம். குடும்பத்தோடு எல்லாரும் போய் சேர்ந்து
பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். சரி, பல வருடங்களுக்கு முதல் பார்த்தா பைலட் பிரேம்னா, தீ போன்ற இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பில் உருவான திரைப்படங்களை வந்து நாங்க பார்த்திருப்போம். நிறைய வருடங்களுக்கு ஒரு கேப் இடைவெளிக்கு பிறகு இந்த சூர்யா திரைப்படம் எங்களோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து கண்களுக்கும் விருந்து அமைய போகுது. கண்டிப்பா அதுக்காக நாங்க செப்டம்பர் வரைக்கும் காத்துட்டே தான் இருக்கிறோம். சரி, இந்திய கலைஞர்கள் தொடர்பா சொல்லியிருந்தீங்க. எங்களோட நாட்டிலையும் கூட எத்தனையோ திறமையான கலைஞர்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து அதுல ஒரு குறிக்கோளாவே இருக்கிறீங்க, இலங்கை கலைஞர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கை கலைஞர் நிச்சயமா இணைந்திருக்கிறாங்க. இலங்கை கலைஞர் வந்து நடிகர்கள் எல்லாம் இலங்கையில இருந்து ஃபேமஸான காஞ்சனா மெண்டி, சத்ரிகா, நிலன் விதாயஸ், நிறைய இலங்கை கலைஞர்கள் நடிச்சுக்கிறாங்க. டெக்னீஷியன்ஸ் வந்து கேமராமேன் இந்தியால இருந்து கொண்டு வந்து இங்க செயல்படுத்தினது. மற்றது மியூசிக் வந்து இளையராஜா, அவருக்கு உலகத்துக்கே தெரியுமா அவருக்கு தெரியாதால அவரை யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணித்தான் டைரக்ஷன் பண்ணுங்க. நிரஞ்சன் சார், நீங்க சொல்லணும். இப்ப வந்து ஒரு சில காட்சிகளை மட்டும் தான் நான் இப்ப பார்த்திருக்கேன். பார்த்ததுமே நானும் யோசிச்சிருப்பேன், எங்களோட வியூவர்ஸும் வந்து கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. அந்த காசி திரைப்படத்தினுடைய சாயல் இதுல இருக்குன்னு சொல்லி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா காசி திரைப்படத்தின் ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணினேன். ஆனால் இந்த கதைகள் வந்து இலங்கை கல்ச்சருக்கு ஏற்ப மாற்றப்பட்டிருக்கு. ஒன்று, அடுத்த கதை இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் சிறுவர்கள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து சிறுவர்கள் பிலிம் மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய சேஞ்சஸ் காசிக்கும் இதுக்கும் கரு ஒன்றா இருந்தாலும் படத்தின் காட்சிகள் எல்லாம் வித்தியாசமானவை. சாயல் இருந்தாலும் காட்சிகள், பாடல்கள் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கு. கிளைமேக்ஸ் கூட வித்தியாசமா எடுத்திருக்கு. சரி, நாங்க இந்த சூர்யா திரைப்படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். டாக்டர் நிரஞ்சன் சார் இணைஞ்சு கொண்டு நிறைய விஷயங்கள் இந்த சூர்யா திரைப்படம் பற்றி எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ வந்து நீங்க யோசிச்சே இருப்பீங்க, இந்த திரைப்படத்துல இருக்கிற ஒரு பாடலை தந்தா இன்னும் அழகா இருக்குமே அப்படின்னு. சரி, இந்த சூர்யா திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் இது. சிறகு முளைத்தே துள்ளிடும் சிறு பறவை வெள்ளி மேகத்தில் தாவது தன்னுடைய வானம் தனதென்று சொல்வதற்கே. சிறகு முளைத்தே துள்ளிடும் சிறு பறவை வெள்ளி மேகத்தில் தாவது தன்னுடைய வானம் தனதென்று சொல்வதற்கே. கலகல என சில கதைகளை கதைத்திட மனம் இது நினைக்கிறது. அந்த சோகங்கள் வந்து கண்ணீர் பூக்களில் மாலையை தொடுக்கிறது. இரவுகளில் விழி உறங்கவில்லை எங்கள் இதயம் மலருவதால், புன்னகை பூ அது மலர்வதில்லை ரத்த பூக்கள் சிதறுவதால், நிழல் எதுவோ உண்மை எதுவோ என்பே நிலை தடுமாறிடும் பூமியிலே. சிறகு முளைத்தே துள்ளிடும் சிறு பறவை வெள்ளி மேகத்தில் தாவது தன்னுடைய வானம் தனதென்று சொல்வதற்கே. கலகல என சில கதைகளை கதைத்திட மனம் இது நினைக்கிறது. சொந்த சோகங்கள் வந்து கண்ணீர் பூக்களில் மாலை தொடுக்கிறது. இருவிழியில் வெளிச்சம் இல்லை இதயமே கோவில் தீபம், இரவெல்லாம் பகலாகும் என் வாழ்விலே. இருவிழியில் வெளிச்சம் இல்லை இதயமே கோவில் தீபம், இரவெல்லாம் பகலாகும் என் வாழ்விலே. மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். மரமெல்லாம் மலர் தூவும் நேரத்தில் கீதம் எந்தன் வாழ்வை பேசும், வாழ்க்கை எந்தன் கீதம் பாடும். தோள் உயர்த்தி நிற்போம் என்றும் தோழனே.
சிறகு முளைத்தே துள்ளிடும் சிறு பறவை வெளி மேகத்தில் தாவுது தன்னுடைய வானம் தனதென்று சொல்வதற்கே கலகல என சில கதைகளை கதைத்திட மனம் இது நினைக்கிறது சொந்த சோகங்கள் வந்து கண்ணீர் பூக்களில் மாலை தொடுக்கிறது நான் பாடும் பாடல்கள் எல்லாம் நான் பட்ட பாடுகள் அன்றோ அதனையே மறப்போமோ என்னாலும் நான் பாடும் பாடல்கள் எல்லாம் நான் பட்ட பாடுகள் அன்றோ அதனையே மறப்போமோ என்னாலும் தினம் தினம் பூக்களும் இங்கே உதிர்வதை கண்ட பின்னாலும் மீண்டுமே செடி பூத்தே அசைந்தாடும் காயமெல்லாம் பாதை போடும் பாதை எங்கள் நியாயம் தேடும் நாளை நல்ல நாளை காண்போம் நண்பனே சிறகு முளைத்தே துள்ளிடும் சிறு பறவை வெளி மேகத்தில் தாவுது தன்னுடைய வானம் தனதென்று சொல்வதற்கே கலகல என சில கதைகளை கதைத்திட மனம் இது நினைக்கிறது சொந்த சோகங்கள் வந்து சூர்யா திரைப்பட பாடல பாத்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த பாடலும் கூட உங்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்கும். நிரஞ்சன் சார் சொல்லுங்க, என்மன வானில் அந்த பாடல கேட்ட ஞாபகம் எனக்கு இப்போ வருது. ஆனா லிரிக்ஸ் எல்லாமே வந்து மாறி இருக்கு. இந்த பாடல் உருவான விதம் பற்றி சொல்லுங்க. பாடல் இது வந்து கவிஞர் மு மேத்தா எழுதினாரு. டிஎம் சௌந்தரராஜா சான் செல்வகுமார் இந்த பாட்டை பாடினாரு. இந்த பாட நடன அமைப்பெல்லாம் ஜான் பாபு தென்னிந்திய பிரபல நடன இயக்குனர் தான் இந்த நடன அமைப்புகள்லாம் செஞ்சாரு. நான் நினைக்கிறேன் உங்களோட இந்த சூர்யா திரைப்படத்துல தான் டிஎம் சௌந்தரராஜன் அவரும் மகனும் ரெண்டு பேருமே வந்து பாடி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. பட் இந்த படம் தான் டிஎம் சௌந்தரராஜனோட கடைசி படம் பாட்டு. அவரோட லைஃப்ல இதெல்லாம் கடைசியா பாடினார் சூர்யால. நினைக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். நிச்சயமா நான் அவருடைய பரம ரசிகன். எனக்கு பாக்கியம். சரி நிரஞ்சன் சார், நீங்க இப்ப சொல்லுங்க, இப்ப அந்த இந்த காட்சியை பாக்குற நேரத்துல கண் தெரியாத கதாபாத்திரம் தான் உங்களுக்கு இருந்துச்சு. நிச்சயமா இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்த கண்ணினுடைய அமைப்பை வந்து காட்டுறதுக்கு லென்ஸ் பாவிப்பாங்க, இல்லைன்னா வேற பிராக்டிஸ் எல்லாம் செய்திருப்பாங்க. நீங்க எப்படி அதை கொடுத்து? நான் வந்து ஆக்சுவலி நானே பிராக்டிஸ் பண்ணி ஒரு பிளைண்டாயே மாறினேன். இதை பாருங்க, இதே மாதிரி இந்த மாதிரி செஞ்சு நான் நடிச்சேன். இதே மாதிரி நான் நடந்து போவேன். கஷ்டமா இருக்கு. ஒரு கஷ்டம் இல்லை. இதே மாதிரி நான் நடிஞ்சு இந்த படத்துல டான்ஸ் கூட அந்த பாட்டுல ஆடி இருக்கேன். பிராக்டிஸ். நிச்சயமா நான் லென்ஸ் ஒன்னும் யூஸ் பண்ணல. உண்மையில வந்து அந்த காசி திரைப்படத்துல கூட விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். உண்மையில எங்கட நாட்டை பொறுத்தவரையில இப்படியான ஒரு நடிகர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். சரி, இப்படி வந்து நீங்க நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு இந்த சூர்யா திரைப்படங்கள். அந்த அனுபவங்கள் பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா? மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்கு. நிறைய பேருடையில கொஞ்சம் குழப்பம் பண்ணாங்க. சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் டெக்னீஷியன்ஸ் பழைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேமராமேன் அப்படி ஆகல கொஞ்சம் ஜாயின் பண்ணி வந்து இந்தியாவில இருந்து கேமராமேன் வர்றதால கொஞ்சம் விருப்பம் இல்லாம சில குழப்பங்கள் ஏற்பட்டு ஷூட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டுச்சு. ஆனா எல்லாத்தையும் மீறி கடவுள் வந்து வெற்றி கொடுத்தாரு. படம் பிடிச்சிருக்கிறது, நல்லா வந்திருக்கு. நிச்சயமா வெற்றி ஆகும். சரி, ஓகே. இந்த பாடலை பாக்குற நேரத்துல நிறைய டான்ஸ் குரூப்ஸ் இணைச்சு டான்ஸ் பண்ணிருந்தாங்க, நடனம் ஆடி இருந்தாங்க. இதை பற்றி சொல்லுங்க சார். இது வந்து ஒவ்வொரு விதமாக ஒரு எதுக்காக நீங்க இப்படி சாதாரணமா வந்து ஒரு பாடல்ன்றதுமே வந்து ஏதாவது ஒரு குரூப்பை மட்டும் சேர்த்திருக்கலாம், எத்தனை குரூப்ஸ் வந்து கொடுத்திருக்கீங்க? இல்ல, அதாவது வந்து இலங்கையில நிறைய படங்களை பார்த்துருக்குது. ஒரு பாட்டுன்னு சொன்னா ஒரு மரத்தை சுத்தியே பாடி முடிச்சுக்கிறாங்க. பட் அப்படி ஒன்றும் கொடுக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு படத்தை மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் நிறைய செலவு பண்ணேன். இந்த பாட்டுக்கு ஒவ்வொரு 5 நாள் இந்த பாட்டு எடுக்கும். இந்த பாட்டு மட்டும் 5 days ஷூட் பண்ணேன். டே அண்ட் நைட் ஷூட் பண்ணேன் இந்த பாட்டு. நிறைய கலைஞர்களை சேர்த்து ஒரு அருமையான படத்தை மக்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல விருப்பத்திலே செஞ்சு.
அதான் நிச்சயமா இப்ப வந்து நீங்க நடிச்ச ஒரு பாடல் காட்சியை தான் நாங்க வழங்கியிருந்தோம். இப்ப வந்து டாக்டர் நிரஞ்சன் சார் நடிச்ச இந்த சூர்யா திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி வரப்போது வாங்க பார்க்கலாம். வாயா சூர்யா. சாந்தி கல்யாணத்தினால என்னால எங்கேயுமே நகர முடியல. அப்படியா? இன்னைக்கு அவ புருஷன் வீட்டுக்கு போறா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இவள பார், சோறு தண்ணியா வேண்டாம்னு கிடக்குறா. அப்படி என்ன குடிமொழிக்கு போச்சான் இவளுக்கு? தயவு பண்ணி நீயாவது கேட்டு சொல்லுப்பா எனக்கு. காஞ்சனா, நான் சொல்றத கேக்குறியா? காஞ்சனா, அம்மா சொன்ன மாதிரி என்ன பிரச்சனை? புரியுது புரியுது, நானே சொல்றேன். இந்த வாரம் பூராவும் எனக்கு தங்கச்சி கல்யாண வேலை தான். கல்யாணம் ஆன கையோட அவ இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறா. இனிமே நம்ம கல்யாணம் தான். அதை நினைச்சுதானே சந்தோஷப்பட்டு இருக்கேன் தெரியுமா காஞ்சனா? இனி நமக்கு என்ன கவலை? நமக்குன்னு ஒரு வீடு, குடும்பம், குழந்தை, இந்த மாதிரி கற்பனையிலே நான் மிதந்துகிட்டு இருக்கேன். கேக்குதா? நீயும் என்ன மாதிரியே இருக்க வேணாமா காஞ்சனா? எப்பவும் போல நீ சந்தோஷத்துல பறந்துட்டு இருக்க வேணாமா காஞ்சனா? கடவுள் அருளால நம்ம ஆசையெல்லாம் சீக்கிரமா நிறைவேறும். நீ மட்டும் தைரியமா இருக்கணும், விளங்குதா? சூர்யா திரைப்படத்துல இருந்து ஒரு காட்சி இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க பேச போறோம். நிரஞ்சன் சார், நீங்க சொல்லுங்க. உண்மையில வந்து அருமையா அற்புதமா நடிச்சிருக்கிறீங்க. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சரி, காஞ்சனா மெண்டிஸ் உங்களோட இணைந்த ஒரு காட்சியை நாங்க பார்த்திருந்தோம். இதுல வந்து நீங்க உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்திருந்தீங்களா இல்ல டப் பண்ணிருந்தீங்களா? இந்தியால ஒரு ஆல்பம் வாய்ஸ் கொடுத்திருந்தேன். சூர்யா திரைப்படத்தை வந்து நிறைய பொருட்செலவுல வந்து செய்திருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா இந்தியாவிலேயே வந்து நீங்க ஷூட் பண்ணிருக்கலாம், அங்கேயே வந்து படமாக்கி இருக்கலாம். ஆனா வந்து எங்கட நாட்டுல ஷூட் பண்ணதுக்கு என்ன காரணம்? அதாவது நான் என்னுடைய தாய்நாட்டில் இது பண்ணணும்னு ஒரு ஆசை. அடுத்தது இந்தியாவில், இலங்கையில் மட்டும் இல்லை, சுவிட்சர்லாண்டில் கூட ஒரு சாங்ஸ் ஷூட் பண்ணிக்கிறேன் இந்த படத்துக்கு. அதில் வந்து ஒரு சுவிட்சர்லாந்து நடிகை வந்து என்னோட நடிச்சுக்கிறாங்க. அது ஒரு ட்ரீம் சாங்ஸ் மாதிரி, கண் தெரிகிற மாதிரி ஒரு கற்பனையில் அந்த சீன்ஸ் அது இதே படத்தில் தான் படமாக்கிட்டோம். சரி, இப்ப வந்து 2 கதாநாயகிகள் இல்லையா? நான் அதுல வந்து ஒரு பாடல் காட்சியில அவங்க தோன்றினாங்க. சரி, இப்ப வந்து நீங்க இந்த அளவுக்கு நீங்க நடிச்சிருக்கிறீங்க. அதே போல வந்து செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரெடியா இருக்கு இந்த சூர்யா திரைப்படம். சரி, இந்த திரைப்படத்தினுடைய ஒரு சில காட்சிகள் பாடல்களையும் நாங்க பார்த்துட்டே இருக்கோம். சரி, இந்த சூர்யா திரைப்படத்துல இருந்து இன்னும் ஒரு பாடல் இது.
तेरे मेरे बीच में, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, कैसा है ये बंधन अनजाना। சூர்யா திரைப்படத்துல இடம்பெற்ற ஒரு ரீமிக்ஸ் பாடல பார்த்திருப்பீங்க. சரி, இன்னும் இந்த சூர்யா திரைப்படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போறோம். இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கிடையில ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில் ஒரு குட்டி பிரேக், இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம். ஃபிலிம் சிட்டி அடுத்த தலைமுறையை நோக்கி இடைவெளிக்கு பிறகு எழுந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான ஃபிலிம் சிட்டி சீசன் 3. சரி, இன்றைக்கு வந்து நிகழ்ச்சியில நாங்க சூர்யா திரைப்படம் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம். எங்களோட வந்து இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், அது மட்டும் இல்லாம டாக்டர் நிரஞ்சன் எங்களோட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சரி, சொல்லுங்க சார், இந்த பாடலை வந்து நாங்க பார்த்திருப்போம். இந்த பாடல் நினைக்கிறேன் முழுக்க முழுக்க சுவிட்சர்லாந்துல வந்து இந்த பாடல் உருவான விதம் பற்றி. இந்த பாடல் வந்து நான் எனக்கு கண் தெரியும் போது எப்படி இந்த உலகம் இருக்கும் என்று சொல்லி ஹீரோயின் ஹீரோயின் கற்பனை பண்ணி பாக்குறாங்க. அப்ப நான் கண் தெரிஞ்சு வெளிநாட்டுக்குலாம் போறேன். அப்ப அங்க ஒரு கேர்ளை சந்திக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. அப்ப ஒரு ஃபாரின் கேர்ள் வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த மியூசிக் சவுண்டுக்கு அந்த ஃபாரின் கேர்ள் ஃப்ளூட் சவுண்டுக்கு வந்து ஜாயின் பண்றாங்க. மியூசிக் வந்து நினைக்கிறேன் ரீமிக்ஸா ஜாயின் பண்ணி ஒரு கற்பனையில ட்ரீம் சாங்ஸ். வந்து சுவிட்சர்லாந்துல என்னென்ன இடங்கள்ல எல்லாம் ஷூட் பண்ணிருக்கீங்க? காட்சியில பாக்குறதுல அழகான இடங்கள் இருக்கு. சூரிச்ல எடுத்தோம். சுவிட்சர்லாந்து சில பிசினஸ் சில ஹிந்தி வெர்ஷன்ஸ்ல 4 வரி அந்த பாட்டுல வருது. தேரே மேரே பீச் மே சாங்ஸ் வந்து. சரி, இந்த क्वेश्चन வந்து நான் கேட்கலாமா இல்லையான்னு கூட எனக்கு டவுட்டா இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு டாக்டரா இருக்கிறது பிடிச்சிருக்கா, டைரக்டரா இருக்கிறது பிடிச்சிருக்கா, நடிகரா இருக்கிறது பிடிச்சிருக்கா? எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் ஆக்சுவலா ஆரம்பத்துல டாக்டராக தான் போனது, இந்தியாவுக்கு போனது. அப்புறம் இந்த படங்கள் சிவாஜி சார் படங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயினு. அப்புறம் ரஜினி சார் படம் எல்லாம் பார்த்து இதாகி அப்படி நடிக்கணும்னு சொல்லி அந்த ஒரு கலை ஆர்வத்துல போனது. நிச்சயமா நான் நினைக்கிறேன் இப்ப வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு தராத இயக்குனர் இந்த திரைப்படத்தை பார்த்திருந்தேன். அவருக்கு ஒரு பதிலடியா தான் நிச்சயமா இருந்திருக்கு. திரைப்படத்தை வந்து பிரசாத் ஸ்டுடியோல ப்ரீவியூ ஷோ போட்டு அவர் அழைச்சி நான் காட்டினேன். என்ன சொன்னேன், பார்த்துட்டு ரொம்ப இதாயிட்டு ரொம்ப நல்லா இருக்கே படம் என்று சொல்லி ரொம்ப வாழ்த்தினாரு. வாழ்த்தி அவர் செய்த அந்த மேட்டருக்காக அனுதாபப்பட்டாரு. வாழ்த்தினாரு, வாழ்த்திட்டு போனாரு. சரி, இப்ப வந்து நீங்க இப்ப நடிச்சு கொண்டிருக்கிறீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து நாங்க கேட்டு அறிஞ்சு கொள்ள போறோம். அதுக்கிடையில சூர்யா திரைப்படத்துல இருந்து இன்னும் ஒரு காட்சி இது. யாரு, காஞ்சனா தானே? புத்தாண்டு வாழ்த்துக்கள் காஞ்சனா. நல்ல நாள் பிறந்திருக்குன்னு கோயிலுக்கு போயிட்டு வரியா காஞ்சனா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு பார்வை கிடைக்கணும்னு தானே? நான் ஒரு மடையன், உன் கல்யாணத்துக்காக நீ வேண்டி இருப்ப. ஓ, இப்ப புரியுது, பேச்சு வரணும்னு வேண்டி இருக்க. உனக்கு பேச்சு வந்துட்டா கோச்சுக்காத, என் கூடவே இருப்பியா? ஒருவேளை என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவே காஞ்சனா? கோவம் வந்துருச்சா? நான் ஏதோ விளையாட்டு சொன்ன காஞ்சனா.
இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் சூர்யா திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் எல்லாருமே வந்து நிறைய பேர் இல்ல, அவர் ஒருத்தர் தான் டாக்டர் நிரஞ்சன். சரி, ஒரு காட்சியை தான் இப்ப வந்து பார்த்துட்டு நாங்க ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கோம். சரி நிரஞ்சன் சார், நீங்க சொல்லுங்க, உண்மையில வந்து இந்த காட்சியை பார்க்குற நேரத்துல அந்த காசி திரைப்படத்துல இதே சீன் என்ன இப்படியான ஒரு காட்சி அமைப்புல இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு காட்சி அமைப்பை இங்க எடுத்திருக்கீங்க, எப்படி சாத்தியமாச்சு? இல்ல, அது கரு வந்து அந்த இது பிளைண்ட், நான் பிளைண்டா இருக்கேன், அந்த ஹீரோயின் வந்து டம் கேரக்டர் ஊமையா இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் சீன்ஸ் கூட ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, வில்லேஜ் வந்து அப்படிதான் இருக்கும், இல்ல இடத்துல அப்படிதான் இருக்கும். இங்க இலங்கையில எந்த இடத்துல ஷூட் பண்ணி? இது வந்து பிளியந்தல, பண்டாரகம்மா பிளியந்தல என்ற இடத்துல ஷூட் பண்ணது. இது அந்த படத்தின் ஓப்பனிங் சீன், ஹீரோயினுக்கு ஓப்பனிங் சீன். சரி, ஹீரோயின் என்று சொல்ற நேரத்துல காஞ்சனா இவங்களோட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப நல்ல நடிகை, ஸ்ரீலங்காலேயும் அவங்க ஃபேமஸ் ஆனவங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சாங்க. சரி, இப்ப வந்து செப்டம்பர் மாதத்துல வந்து இந்த சூர்யா திரைப்படம் வெளியாகிறதுக்கு ரெடியா இருந்தாலும் கூட அதுக்கிடையில கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி ட்ரெய்லர் வந்து வெளியிட்டு இருந்தீங்க இல்லையா? எங்களுடைய இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனத்துல தியேட்டர்ல தான் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. சூர்யா ஃபுல் படத்தையே நாங்க போட்டு காமிச்சோம். அங்க வந்து ட்ரெய்லர் ரிலீசிங் ஃபங்க்ஷன்ல வந்து ஆனரபிள் ஆப்போசிஷன் லீடர் நிமாஸ்ரீ பதில்ல சார் வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு. அப்புறம் மீடியா மினிஸ்டர் ஆனரபிள் காயந்தா காரணத்திலக்கா சார் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. வந்து அவரே ஃபுல் படத்தையும் பார்த்தாரு. மீடியா மினிஸ்டர் ஃபுல்லா படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி ஒரு படம் இலங்கையில தேவை, இப்படி ஒரு படத்தை திருப்பியும் எடுங்கன்னு சொல்லி ரொம்ப என்ன ஊக்கப்படுத்தினாரு. நிச்சயமா ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதாயும் சொல்லியிருக்கேன். அப்படி அந்த டைம்ல வந்து இப்ப வந்து அரசியல் பிரமுகர்கள் மட்டும் இல்லாம பிரபல கலைஞர்கள் எல்லாருமே வந்து எல்லாரும் பண்றாங்க. சரியா? நிச்சயமா நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். சரி, இந்த காட்சியை வந்து நீங்க பாக்குறதுக்கு கண்டிப்பா ஆசைப்படுவீங்க. இதோ காட்சி.
happy that he's inaugurating this foundation today to help the Sri Lankans, and especially the people who need heart surgeries, etc. So therefore it's a very great event. It is not only the releasing the Surya film, the trailer of the Surya film, but it is coupled with so much of social service activities. Dr. Niranjan is a very versatile figure because he is a medical doctor, but not confined to medicine and curing the people, but he is a very talented producer. Not only that, we witness he is also a very talented actor. கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி எங்களுடைய இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனத்துல வந்து இந்த சூர்யா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அதாவது ரிலீஸ் பண்ண அந்த டைம்ல வந்து அமைச்சர்கள் அவங்க மட்டும் இல்லாம கலைஞர்கள் கூட கலந்து கொண்டிருந்தாங்க. உண்மையில வந்து பார்க்குற நேரம் கூட எங்களுக்கும் கூட சந்தோஷமா இருக்கு. உண்மையில வந்து கலைஞர்களுக்கு எங்களுடைய அரசியல் பிரமுகர்கள் கூட எந்த அளவுக்கு ஆதரவு வழங்குறாங்க அப்படிங்கறத நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. நிரஞ்சன் சார், நீங்க சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அமைச்சர்கள் மட்டும் இல்லாம ஸ்பெஷலான ஒருத்தட்ட இருந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்து மடல் கூட கிடைச்சிருந்துச்சு இல்லையா? எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவங்ககிட்ட இருந்து இந்த டைம்ல அந்த லெட்டரை பாக்குற நேரத்துல அந்த கடிதம் கிடைச்சது வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு செய்தி. ஆனரபிள் மைத்ரிபால சிறிசேனா சார், எக்ஸலன்சி பிரசிடென்ட், எனக்கு வந்து வாழ்த்து சொல்லி சூர்யா படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, பிரதமர் ஆனரபிள் ரணில் விக்ரமசிங்க சார் கூட எனக்கு லெட்டர் உண்டு, அவர்கிட்ட கைப்பட சைன் பண்ணி மார்ச் மாதம் அனுப்பியிருந்தார். அனுப்பி வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். நிச்சயமா இப்படியாக அமைச்சர்கள் மட்டுமில்லாம கலைஞர்கள், பிரபல கலைஞர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற நேரத்தில் அது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். அடுத்தடுத்த திரைப்படங்கள் நீண்ட காலமா எந்த அரவணைப்பும் கிடைக்கல ஸ்ரீலங்கால. இப்பதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த புது அரசாங்கத்துல நமக்கு கிடைக்குது. அது ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. நிச்சயமா. சரி, இந்த சூர்யா திரைப்படம் வந்து தமிழ்ல மட்டும் இல்லாம எங்களோட சகோதர மொழி சிங்களத்திலையும் வந்து நீங்க ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ண போறீங்க. சிங்கள, தமிழ் ரெண்டு மொழிகள்லயும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலா இந்த காசி படம் வந்து இந்தியாவில் தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு இந்த எல்லா மொழிகள்லையும் இது வேற வேறு நடிகர்கள் நடிச்சு வெளியாகின படம் தான் இது. இதனால் இந்த ஸ்ரீலங்கா ரைட்ஸ் எடுத்து இதை கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இயக்குனர் மகேந்திரன், முள்ளுமலரம் இயக்குனர் மகேந்திரன் சார், அவர் தான் என்னுடைய குரு. அவருடைய ஒரு சில ஆலோசனைகள் எல்லாம் பெற்று தான் இந்த படத்தை நான் மாற்றி அமைச்சு செஞ்சிருக்கேன். உண்மையில சார், இப்ப வந்து ஒரு சில காட்சிகள், பாடல்கள் இதெல்லாமே வந்து பாக்குற நேரத்துல வந்து எப்படா இந்த படத்தை நாங்க பார்ப்போம் ஃபுல்லா அப்படிங்கிற ஆர்வம் எனக்கும் வந்திருக்கு. அதே போல எங்களோட வியூவர்ஸுக்கும் ஏற்பட்டிருக்கு. சரி, இப்ப வந்து இந்த சூர்யா திரைப்படத்துல இருந்து இன்னும் ஒரு பாடல் ரெடியா இருக்கு, வாங்க. என் கண்ணீர் துளிகள் ஓடி வருதே உன்னை நினைப்பதற்கு, கண்கள் இல்லையே வெள்ளி நிலவே உன்னை ரசிப்பதற்கு, என் கண்ணீர் துளிகள் ஓடி வருதே உன்னை நினைப்பதற்கு, நீங்காமல் என்னை பார்த்திடும் கடவுள் விழியே உன் கருணையிலே கரைந்து விட துடிக்குது உயிரே, முள்ளின் வலியை கண்களில் தைத்தது யார், இன்று கொத்தும் மலர்களை கொண்டு வந்து கைகளில் தந்தது யார், முள்ளின் வலியை கண்களில் தைத்தது யார், இன்று கொத்தும் மலர்களை கொண்டு வந்து கைகளில் தந்தது யார். சின்ன ஜன்னல்களை நெஞ்சில் திறந்து கொண்டேன், அதில் என்னை மறந்து நின்றேன், எத்தனையோ வண்ணம் சுமந்து நின்றேன், ஒரு வாசல் திறக்க கண்டேன்,
கண்களிலே நன்றி சொல்ல ஜென்மங்கள் போதாதே கண்கள் இல்லையே வெள்ளி நிலவே உன்னை ரசிப்பதற்கு முக்களுக்கும் நட்ட நடுவினில் நின்றேன் தினம் கெட்ட கனவுகள் கண்டேன் பூக்கள் எது முட்கள் எது உன்னால் தெரிந்து கொண்டேன் இரு கண்ணால் நன்றி சொல்வேன் என் விழி மூடினால் உன்முகம் பார்க்கிறேன் பட்சிகள் பாடினார் உன் குரல் கேட்கிறேன் ஏழைகளின் வாழ்க்கையிலே தெய்வம் உண்டு கண்டு கொண்டேன் அனைத்தும் உன்னாலே கண்கள் இல்லையே வெள்ளி நிலவே உன்னை ரசிப்பதற்கு என் கண்ணீர் துளிகள் ஓடி வருதே உன்னை நினைப்பதற்கு நீங்காமல் என்னை பார்த்திடும் கடவுள் விழியே உன் கருணையிலே கரைந்து விட துடிக்குது உயிரே முள்ளின் வலியை கண்களில் தைத்தது யார் இன்று கொத்தும் மலர்களை கொண்டு வந்து கைகளில் தந்தது யார்? சூர்யா திரைப்படத்துல இருந்து இன்னொரு பாடலையும் பார்த்து இப்போ ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. நிரஞ்சன் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து தென்னிந்திய சினிமாவில காசி திரைப்படத்துல எப்படி விக்ரமோ, உண்மையில வந்து எக்கட நாட்டை பொறுத்தவரையில இந்த சூர்யா திரைப்படத்துல நீங்க தான், இதுக்கு வேற வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய நடிப்பா இருந்தாலும் சரி, உண்மையில வந்து எனக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் நினைக்கிறேன். செப்டம்பர் மாதம் வெளியானதுக்கு பிறகு இன்னும் நிறைய பேர் வந்து உங்களோட திறமைய நேருக்கு நேர் வந்து அறிஞ்சு கொள்ள போறாங்க. சரி, இந்த பாடல் காட்சியில பிரபல நடிகர்கள் மட்டும் இல்லாம முத்தலகு சார் அவங்களுடைய காட்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த பாட்டு வந்து TM சௌதர் ஐயா வந்து லைஃப்ல கடைசி பாட்டு இந்த படத்தை பாடினார். இதே பாடல சிங்களத்துல முத்தலகு சார் பாடிக்கிறார், அருமையா பாடிக்கிறாரு. இதே சேம் மியூசிக்ல அவர் பாடிக்கிறாரு. சில பாடல்கள் சிவகுமாரும் பாடிக்கிறாரு அந்த படத்துல, சிங்களத்துல பாடிக்கிறாரு. சரி, இப்போ வந்து TM சௌந்தரராஜன் ஐயா இவர் வந்து எங்களோட இப்ப இல்லாட்டியும் கூட உண்மையிலேயே அவருடைய புகழும் அவருடைய பாடல்கள் குரல் எல்லாமே வந்து நிலைச்சிருக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்லலாம். சரி, உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாடகரும் அவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அதனால வந்து அவர் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கிறார். அவர் பாடின பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது? எனக்கு பிடிச்ச பாடல் வந்து ஒரே ஒரு பாடல் ரொம்ப சொல்லுவேன். அது சிச்சுவேஷன் வந்து என்னோட பிலிம் லைஃபோட சம்பந்தப்பட்டது. பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வைத்தால் சொந்தமில்லை பந்தமில்லை சொல்லி பாடுவேன். நிறைய பேர் நான் சினிமா எடுக்கும்போது சேர்ந்துக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. படம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போகும்போது எல்லாருமே ஓடிட்டாங்க, யாரும் வரையில. ஆனா நான் அதை கடவுளோட சக்தியோட நான் முடிச்சுட்டேன். அப்போ இந்த பாட்டை நான் அப்பப்போ நினைச்சு பார்ப்பேன். TM சௌந்தரராஜா அந்த பாட்டு, இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நினைக்கிறேன் சத்ய சாய் பாபா இவருடைய பகவான் இவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா இருக்குது. அதனாலதான் இந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கிறீங்க இல்லையா? சரி, இந்த சூர்யா திரைப்படம் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். பிலிம் சிட்டி நிகழ்ச்சியில அடுத்தது ஒரு இடைவெளிக்கு பிறகு மட்டும் நாங்க சந்திக்கலாம். ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு நாங்க திரும்ப இணைஞ்சிருக்கிறோம். இது உங்கள் அபிமான பிலிம் சிட்டி சீசன் 3. சரி, இந்த வார பிலிம் சிட்டி நிகழ்ச்சியில நாங்க சூர்யா திரைப்படம் பற்றி தான் நிறைய விஷயங்கள் நாங்க பேசிட்டே இருக்கோம். சரி, இப்ப இந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைம் அப்படின்னு தான் நாங்க சொல்லணும். சரி, இந்த சூர்யா திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் வந்து நிறைய பிரபலங்களோட இணைந்து புகைப்படங்கள் எடுத்திருக்கிறார். சரி, அந்த புகைப்படங்களை அவருக்கு காற்றினத்துல அவருக்கு ஏற்படுற அனுபவங்கள், உணவுகள், இதை படித்தான் நாங்க நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கேட்டறிஞ்சு கொள்ள போறோம். சரி, நிரஞ்சன் சார், இப்ப வந்து முதலாவதா ஒரு அற்புதமான ஒரு புகைப்படத்தை நாங்க உங்களுக்காக காட்ட போறோம். நினைக்கிறேன் நீங்க ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பார்க்கலாம்.
இந்த புகைப்படத்தை பாக்குற நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அந்த ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அப்ப எனக்கு வந்து பாத தரிசனம் கிடைச்சிது. அப்ப அன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த அப்போது எடுத்த படம் தான் இந்த படம். எத்தனையாம் ஆண்டு? இது சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். நான் நினைக்கிறேன் பகவானுடைய பாதங்களை தொடர பாக்கியம் நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்காது. அந்த பெரிய பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. நிச்சயமா கிடைச்சது, நல்ல ஒரு பாக்கியம். சரி நிரஞ்சன் சார், இப்ப வந்து பகவானை பற்றி நீங்க சொல்லிட்டீங்க, அந்த புகைப்படம் எடுத்த அந்த அற்புதமான அந்த தருணத்தை பற்றி. இப்ப வந்து உங்களுக்காக இன்னும் ஒரு புகைப்படத்தை நாங்க காண்பிக்க போறோம். அந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க யாரு, எப்ப எடுத்தீங்க, என்ன ஞாபகம் வருது அப்படிங்கறத நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்து நீங்க சொல்லலாம். ஆக்சுவலா இது வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவங்களோட எடுத்தது. அவர் நிறைய கதைகள், நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறார். அந்த கலை ரீதியில் அவரை நான் சந்திச்சு இந்த படத்தை சுமார் 9 வருடங்களுக்கு முன்னர் நான் அவரோட எடுத்துக்கிட்டேன். அப்போ அவர் அந்த கலையில வரணும்ன்றதுக்காக நான் என்னுடைய ஆசையை சொல்லும்போது ரொம்ப வாழ்த்தினாரு. நீ கலையில நிறைய வருவாய் சொல்லி ரொம்ப வாழ்த்தினாரு. அந்த அனுபவம். சரி சார், கலைஞரை பற்றி சொல்லிட்டீங்க. இப்ப இன்னும் ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புகைப்படம் இருக்கு. நிறைய பேர் எப்படியான புகைப்படங்கள் வச்சிருக்காங்களோ இல்லையோ தெரியல, உங்ககிட்ட இருக்கு. சரி, இப்ப நீங்க அந்த ஸ்கிரீனை பார்த்து அந்த புகைப்படம் எடுத்த தருணம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வேலுசைவேந்தர் டாக்டர் TM சௌந்தரன் ஐயா அவரோட எடுத்த படம். அவரை அந்த பாடலை பாடிட்டு இந்த சீனை பாக்குறதுக்காக தியேட்டருக்கு நான் அழைச்சு போயிருந்தேன். இந்த சூர்யா படத்தை அவர் பார்த்து ரொம்ப பாராட்டி தியேட்டர்ல இருந்து சொல்லி சில விளக்கங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப எடுத்த படம் இருக்கு. சரி, 3 போட்டோஸ் நாங்க பார்த்துட்டோம். அதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ வந்து 4வது போட்டோ, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போட்டோ. சரி, இந்த போட்டோவை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலி இது வந்து இசைஞானி இளையராஜா அவர்களை இந்த பாடல், என்னுடைய சூர்யா படத்தில் இந்த பாடல் பதிவு செய்யறதுக்கு முன்னாடி ஸ்ரீராகவேந்திர சுவாமி மடத்துக்கு அழைச்சி சென்று அங்கே ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அழைச்சி போயிருந்தேன். அப்ப எடுத்த படம் தான் இந்த படம். சரி சார், இசைஞானி இளையராஜா இவங்களை பற்றி சொல்லிட்டீங்க. அந்த போட்டோ எடுத்த அந்த அற்புதமான அந்த தருணம் பற்றி நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப இன்னும் ஒரு ஸ்பெஷலான போட்டோவும் இருக்கு. நீங்க அதை பாக்குற நேரம் கூட நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் வரும், அந்த போட்டோ எடுத்த ஞாபகங்கள். சரி, இப்ப நீங்க அந்த போட்டோ ஸ்கிரீன்ல பார்த்து இந்த போட்டோ எடுத்த சந்தர்ப்பம், உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்க சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து பிரபல கவிஞர் புலவர் புலமைப்பித்தன் ஐயா அவர்களோட எடுத்த படம். அவர் இந்த படத்துல 2 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. தரைக்கிட்ட தகித்தா, மாலை நிலா 2 பாட்டு எழுதியிருக்கிறாரு. அப்ப அவர் டிஸ்கஸ் பண்ணதா போயிருந்தோம். அப்ப எடுத்த படம் இது. பிரபலமான ஒரு கவிஞர் எம்ஜிஆர், சிவாஜிக்கெல்லாம் அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். சரி, இப்ப வந்து நாங்க 6 போட்டோஸ் காண்பிச்சிருக்கோம். சரி, அந்த 6 போட்டோஸை நீங்க பார்த்து உண்மையில வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து உங்களோட ஞாபகங்களை மீட்டி பாக்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருந்திருக்கும் இல்லையா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமா, நிச்சயமா இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பங்கள், நமக்கு கிடைச்ச அரிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பான பிரபலியங்கள், பகவான் இவங்களுடைய பாதத்தை தொடர பாக்கியம் கிடைச்சது. எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது. நிச்சயமா கிடைச்சது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவோட பாதத்தை தொடும் போதெல்லாம் நிறைய உணர்வுகள் பெற்றேன். அப்புறம் TM சௌந்தரராஜா அவர்களோட படம் எடுத்துட்டு அவர் சொன்னாரு, நான் சிவாஜி சாருக்கு பாடிக்கிறேன், எம்ஜிஆருக்கு பாடிக்கிறேன், கமலுக்கு பாடிக்கிறேன், ரஜினிக்கு பாடிக்கிறேன், இப்போ உனக்கு நான் இந்த பாடலை பாடுறேன், நல்லா வருவேன்னு சொல்லி ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி என்னை வாழ்த்தினாரு. அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். நிச்சயமாக சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல் இவங்களுடைய வரிசையில நிச்சயமா நீங்களும் இடம் பிடிக்க போறீங்க. எங்களுடைய ரசிகர்கள் அதுக்கான முழு ஆதரவையும் உங்களுக்காக தருவாங்க. சரி சார், இப்ப வந்து சூர்யா திரைப்படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்போட எங்களோட ரசிகர்கள் இருக்கிறாங்க. அது வந்து செப்டம்பர் மாதம் கண்டிப்பா வெளியாகும். இதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. அதையும் தாண்டி நீங்க உங்களுடைய எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான முயற்சிகள் செய்ய போறீங்க திரைப்படம் சம்பந்தமா? ஆக்சுவலா அடுத்து வந்து டிசம்பர் 12 என்று சொல்லி ஒரு படத்தின் பேரே டிசம்பர் 12. என்ன ரீசனுக்காக அப்படியான கிளைமேக்ஸ்ல டிசம்பர் 12 அந்த டே வச்சு தான் அந்த கிளைமேக்ஸ் அமையுது. டிசம்பர் 12 என்ற ஒரு டைட்டில் வச்சு இந்த படம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இந்த படம் வந்து இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்புல தான் இது வரப்போகுது. இலங்கை கலைஞரும் இருப்பாங்க, இந்திய கலைஞரும் இருப்பாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் எல்லாம் செய்யறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கேன். அதுக்கான இந்த கெட்டப்பும் வந்து நான் டிசைன் பண்ணி இப்ப வச்சுக்கிறேன். அதுதான் அந்த ஆக்ஷன் மூவி, ஆக்ஷன் ஓரியன்டல் மூவி. நிச்சயமா இந்த படம் வந்து வெகு சீக்கிரமா செப்டம்பருக்கு மேல நான் ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்கு சார். உண்மையில வந்து சூர்யா திரைப்படம் மட்டும் இல்லாம டிசம்பர் 12 இந்த வருங்காலத்துல வேற இருக்கிற இந்த திரைப்படமும் கூட உங்களுக்கு முழு வெற்றியை தரணும் அப்படின்னு நாங்க நேத்ரா தொலைக்காட்சியின் சார்பாக, பிலிம் சிட்டி நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக் கொள்றோம். நல்லதொரு கலைஞரை பிலிம் சிட்டி நிகழ்ச்சியில சந்திச்ச திருப்தி எங்களுக்கு இருக்கு. நிகழ்ச்சி நிறைவா வந்து நீங்க பிலிம் சிட்டி நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? பிலிம் சிட்டி நிகழ்ச்சியை நிறைய தரம் அதை பார்த்துருக்கிறேன். ரொம்ப பிரமாதமா பண்றீங்க. இந்தியாவில பாக்குற தொலைக்காட்சியில பாக்குற அதே நிகழ்ச்சி மாதிரியே இருக்கு.
இது வந்து ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு தமிழ் நிகழ்ச்சி. இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியது. சரி, அதே போல இந்த இடத்துல வந்து நீங்க யார் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணணும், நன்றி சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதலாவது கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்த நேத்ரா தொலைக்காட்சிக்கு நன்றி. அப்புறம் இந்த ரூபவாயினி சேர்மன் மிஸ்டர் சோமர் தேசநாயக சார், அவரோட நீண்ட கால நண்பர், அவர் அன்னைக்கு அழைச்சி சொன்னார், நீ தொடர்ந்து இதில் பங்கு பெற்றிட்டு இருங்க, நிறைய டெலிட்ராமா எல்லாம் பண்ணுங்க, நல்ல ஆதரவுகள்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி ரொம்ப என்னை பாராட்டி சொன்னார். அவரை மறக்க முடியாது, அவருக்கு நன்றி சொல்கிறேன். நிச்சயமா சார், உண்மையில வந்து உங்களுடைய எதிர்கால முயற்சிகள் எல்லாமே வந்து செவ்வனே நிறைவேற வேண்டும் அப்படின்னு கூட நாங்க ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியின் சார்பாக நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். அதே போல இங்க வந்து உங்களோட அற்புதமான டைமை வந்து எங்களுக்காக ஒதுக்கி இங்க வந்து எங்களோட கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி சார். ஓகே, நேத்ரா டெலிவிஷனுக்கு எனது நன்றி. நன்றி சார். வணக்கம். சரி, இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சி இந்த அளவோடு நாங்க சந்தோஷமா வந்து நாங்க முடிக்க போறோம். உண்மையில வந்து ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கு. முழுநீள திரைப்படம் சூர்யா கூடிய விரைவில் வந்து செப்டம்பர் மாதம் வெளியாகிறதுக்கு ரெடியா இருக்கு. அந்த திரைப்படத்தையும் நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து உண்மையில வந்து முழு ஆதரவையும் வழங்க வேணும் அப்படின்னு கூட நாங்க நிகழ்ச்சி சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு இந்த வார ஃபிலிம் சிட்டி நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்து கொள்ள போறோம். கண்டிப்பா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு உங்களை சந்திக்க வருவோம். அதுவரை நன்றி, வணக்கம். பல பேர் வசிந்துறாங்க, 100 கைகள் ஒன்று சேர வேணும் ஒரு சினிமா உருவாக. காஃபி டீயும் தரும் ப்ரொடக்ஷன் பாயும் இங்கு ரொம்ப முக்கியம் தான். ஜாலி தள்ள பவர் லைட் போட வேணும் முழைக்கும் வர்க்கம் தான். மேலும் கீழும் என பேதம் பார்க்க இங்கு ஏற்ற தாழ்வு இல்லை. ஓடம்பாக்கம் கலை கோயிலாச்சு இந்த சினிமா தொழிலாளே. குரூப் டான்ஸ் இங்கு கோரஸ் பாட்டு என குடும்பம் வாழுதப்பா. வந்த பேரு என்று வாழ வைக்கும் இந்த சினிமா சினிமா தான். சினிமா